வணக்கம் மாணவர்களே, கல்வி நிகழ்ச்சி ஒன்றினூடாக முதலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் தரம் 10 கணித பாடத்தின் முதலாவது அலகு சுற்றளவு எனும் பாடத்தை இன்று கற்க இருக்கின்றோம். இந்த அலகிற்குரிய தேர்ச்சியை கவனிப்போம். அன்றாட வாழ்க்கை நடவடிக்கைகளை வினைத்திறனுடன் செய்து கொள்வதற்கு சுற்றளவு காணும் முறைகளை ஆராய்வர். அந்த தேர்ச்சிக்குரிய இந்த அலகிற்கான தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் பார்ப்போம். 7.1 ஆரைச்சிறையுடனான பல்வேறு கூட்டுத்தளவுருக்களின் சுற்றளவை காண்பதற்கு நீளம் தொடர்பான அளவீடுகளை விரிவுபடுத்துவர். இந்த தேர்ச்சி மட்டத்தில் அடங்குகின்ற கற்றற்பேறுகளை நாங்கள் அவதானிப்போம். ஆரைச்சிறை கோணம் தீட்டா ஆகவும் ஆரை ஆறாகவும் இருப்பின் ஆரைச்சிறை வில்லின் நீளம் 360 தீட்டா தர 2πr எனும் தொடர்பை பெறுவர். ஆரைச்சிறைகளின் சுற்றளவை காணுவர். ஆரைச்சிறைகள் அடங்கிய கூட்டு தளவுருக்களுடனான பிரசினங்களை தீர்ப்பர். முதலாவது விடயத்துக்கு வருவோம். சுற்றளவு. ஏற்கனவே நீங்கள் சுற்றளவு பற்றி கற்றிருக்கின்றீர்கள். சுற்றளவு என்பது மூடிய தளவுரு ஒன்றை சுற்றியுள்ள மொத்த நீளம் சுற்றளவு எனப்படும். இங்கு தரப்பட்டிருக்கின்ற நாட்பக்களை அவதானியுங்கள். இந்த நாட்பக்களுடைய இந்த 4 பக்கங்களையும் கூட்டுவதனால் இந்த நாட்பக்களுடைய சுற்றளவை எங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். அப்போ நாட்பக்கள் என்று சொன்னால் 4 பக்கங்கள் இருக்கும். அந்த 4 பக்கங்களதும் கூட்டுத்தொகை நாட்பக்களின் சுற்றளவாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே கற்ற சில தள உருவங்களை அவதானிப்போம். முதலாவதாக செவ்வகம் ஒன்றை கவனிப்போம். நீளம் A ஆகவும் அகலம் B ஆகவும் உடைய இந்த செவ்வகத்தை அவதானித்து இந்த செவ்வகத்தினுடைய நீளம் A, இதற்கு எதிர்ப்பக்கமாக இருக்கின்ற நீளமும் A ஆக இருக்கும். அதேபோல் இந்த செவ்வகத்தினுடைய அகலம் B, இதற்கு எதிராக இருக்கின்ற அகலமும் B ஆக இருக்கும். இந்த செவ்வகத்தின் சுற்றளவை காண்பதற்கு சுற்றியுள்ள எல்லா நீளங்களையும் கூட்ட வேண்டியிருக்கும். இந்த நீளம் A சக இந்த பக்க நீளம் B சக இந்த பக்க நீளம் A சக அடுத்த பக்க நீளம் B. இந்த 4ஐயும் கூட்டினால் இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு 2a சக 2b ஆக அமையும். இதில் நாங்கள் இந்த 2ஐ பொது காரணியாக வேறுபடுத்தினோம் என்றால் 2 தடவைகள் a சக b ஆக அமையும். இப்போ நான் செவ்வகத்தின் சுற்றளவை அவதானிக்கலாம். 2 தர நீளம் சக 2 தர அகலம், அதாவது நீளத்தின் 2 மடங்கையும் அகலத்தின் 2 மடங்கையும் கூட்டி சுற்றளவை பெறலாம். அல்லது செவ்வகத்தின் சுற்றளவை வேறொரு முறையில் நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி 2ஆல் பெருக்கியும் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் இன்னொரு தளவுருவை அவதானிப்போம். ஏற்கனவே கற்றவைதான். சதுரம். பக்க நீளம் A ஆக உடைய இந்த சதுரத்தின் சுற்றளவை காண்போம். A பக்க நீளமாக இருப்பதனால் எல்லா பக்கங்களும் A ஆகவே இருக்கும். சதுரம் என்பதால் 4 பக்கங்களும் சமனாக இருக்கும். அப்ப இங்கே 4 பக்கங்களும் A ஆக இருக்கும். இந்த சதுரத்தின் சுற்றளவு A சக A சக A சக A, அதாவது 4a ஆக இருக்கும். ஆகவே ஒரு சதுரத்தின் சுற்றளவானது 4 தடவைகள் நீளத்தை பெருக்க வேண்டும், அல்லது நீளத்தின் 4 மடங்காக இருக்கும். முக்கோணியை அவதானிப்போம். இந்த முக்கோணியின் 3 பக்கங்களும் ஒரு பக்க நீளம் A, அடுத்த பக்க நீளம் B, அடுத்த பக்க நீளம் C. ஆகவே இந்த முக்கோணியின் சுற்றளவு இந்த 3 நீளங்களையும் கூட்டுகின்ற A சக B சக C ஆக அமையும். ஒரு சமபக்க முக்கோணியை நாங்கள் அவதானிப்போமானால் அதனுடைய பக்க நீளம் A, ஆகவே அதன் சுற்றளவு காண்பதற்கு 3 பக்க நீளங்களையும் கூட்ட வேண்டியிருக்கும். 3 பக்க நீளங்களும் இங்கு A ஆக அமையும். ஆகவே இதன் சுற்றளவு A சக A சமன் 3a ஆக இருக்கும். அடுத்து நாங்கள் வட்டத்தின் சுற்றளவு பற்றி கற்றிருக்கின்றோம். இங்கு வட்டம் R ஆரையுடைய ஒரு வட்டத்தை கருதினால் R ஆரையுடைய வட்டத்தினுடைய சுற்றளவு எப்படி அமையும் என்று சொன்னால், இந்த பரிதி, வட்டத்தின் பரிதியை நாங்கள் சுற்றளவு என்று சொல்வோம். வட்டத்தின் சுற்றளவு சமன் 2πr. இந்த சூத்திரத்தை நாங்கள் ஏற்கனவே தரம் 9 பெற்றிருக்கின்றோம். ஆகவே அது சம்பந்தமாக நான் விரிவாக பார்க்கவில்லை. வட்டத்தின் பரிதி அல்லது வட்டத்தின் சுற்றளவு 2πr மூலம் காண முடியும். இதுவரை கற்ற விடயங்களில் சில மீட்டல் பயிற்சிகளை நாங்கள் அவதானிப்போம். தரப்பட்டுள்ள தளவுருவின் சுற்றளவை காண்க. இங்கு 10 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் உடைய ஒரு செவ்வகத்தை தரப்பட்டிருக்கிறது. இந்த செவ்வகத்தின் சுற்றளவானது 2 தர இந்த செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர்,
ஆக நாங்கள் நீளத்துக்கு 10 போட்டிருக்கின்றோம். சக 2 தர அகலம், இந்த செவ்வகத்தினுடைய அகலம் 8 சென்டிமீட்டர், அகலத்துக்கு நாங்கள் 8 சென்டிமீட்டரை பதிவிட்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த செவ்வகத்தின் சுற்றளவு 2 தர 10 20, 2 தர 8 16, சுற்றளவு 36 சென்டிமீட்டர் என்று வரும். இன்னொரு பயிற்சியை நாங்கள் பார்ப்போம். 10 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய ஒரு சதுரத்தின் சுற்றளவை காண்பதற்கு பார்ப்போம். சதுரத்தின் சுற்றளவு சமன் 4 தர பக்க நீளம். இங்கு சதுரத்தினுடைய பக்க நீளம் 10 சென்டிமீட்டராக இருப்பதால் 4 தர 10 நாங்கள் பிரதியிடுகின்றோம். ஆகவே இந்த சதுரத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு முக்கோணி ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. இந்த முக்கோணியின் சுற்றளவானது 3 நீளங்களையும் கூட்ட வேண்டும். ஒரு நீளம் 8 சென்டிமீட்டர், அடுத்த நீளம் 7 சென்டிமீட்டர், அடுத்த நீளம் 6 சென்டிமீட்டர். ஆகவே இந்த 3 நீளங்களையும் கூட்டினால் இந்த முக்கோணியின் சுற்றளவு 21 சென்டிமீட்டர் ஆகும். பக்க நீளம் 8 சென்டிமீட்டர் ஆக உடைய ஒரு சமபக்க முக்கோணி தரப்பட்டிருக்கின்றது. இந்த சமபக்க முக்கோணியின் சுற்றளவை நாங்கள் காண்பதற்கு சமபக்க முக்கோணியின் சுற்றளவு 3 தர நீளம், இந்த முக்கோணியினுடைய பக்க நீளம் 8 சென்டிமீட்டர். ஆகவே நாங்கள் 3 தர பக்க நீளத்திற்கு 8 சென்டிமீட்டரை பிரதியிட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த முக்கோணியின் சுற்றளவு 24 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு கூட்டு தள உருவம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டு தள உருவின் சுற்றளவை காண்பதற்கு நாங்கள் இந்த தள உருவை சுற்றியுள்ள எல்லா நீளங்களையும் கூட்ட வேண்டியிருக்கும். இப்பொழுது தரப்பட்டிருக்கிற நீளங்களை பார்ப்போம். 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கிறது. இந்த பக்க நீளங்கள் எங்களுக்கு தரப்படவில்லை. அந்த பக்க நீளங்களை அறிந்தால் நாங்கள் சுற்றளவை காண முடியும். பார்ப்போம். இங்கே காட்டப்படுகின்ற இந்த பக்க நீளம் எங்களுக்கு தெரியாது. இந்த பக்க நீளத்தை நாங்கள் எப்படி காணலாம் என்றால், ஏற்கனவே தரப்பட்டிருக்கின்ற இந்த 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் நீளங்களின் கூட்டுத்தொகை இந்த பக்கத்துக்கு சமனாக இருக்கும். அப்போ நாங்கள் 4ஐயும் 5ஐயும் கூட்டினால் இந்த பக்க நீளம் 9 சென்டிமீட்டராக இருக்கும். இங்கு காட்டப்பட்டிருக்கிற இந்த பக்க நீளம் எங்களுக்கு தெரியாது. இந்த பக்க நீளத்தை காண்பதற்கு எதிராக தரப்பட்டிருக்கின்ற இந்த 4 சென்டிமீட்டரையும் 3 சென்டிமீட்டரையும் கூட்டினால் இந்த பக்க நீளம் 7 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போது எங்களுக்கு இந்த தள உருவின் எல்லா பக்க நீளங்களும் தெரியும். ஆகவே நாங்கள் இந்த தள உருவின் சுற்றளவை காணலாம். இந்த தள உருவின் சுற்றளவு சமன் இந்த பக்க நீளம் 4 சென்டிமீட்டர் சக அடுத்த பக்க நீளம் 4 சென்டிமீட்டர் சக அடுத்த பக்க நீளம் 5 சென்டிமீட்டர் சக அடுத்த பக்க நீளம் 3 சென்டிமீட்டர் சக அடுத்த பக்க நீளம் 9 சென்டிமீட்டர் சக அடுத்த பக்க நீளம் 7 சென்டிமீட்டர். ஆகவே இந்த தள உருவை சுற்றி இருக்கின்ற எல்லா நீளங்களையும் நாங்கள் கூட்டி இருக்கின்றோம். கூட்டினால் இந்த தள உருவின் சுற்றளவு 32 சென்டிமீட்டர். இங்கே இன்னொரு தள உரு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தள உருவின் சுற்றளவை காண்பதற்கு பார்ப்போம். இங்கு 10 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் என்ற நீளங்கள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த நீளங்களை வைத்துக்கொண்டு தரப்படாத பக்க நீளங்களை கண்டு எல்லா நீளங்களையும் கூட்டினால் இந்த தள உருவின் சுற்றளவு கிடைக்கும். பார்ப்போம். இங்கு 10 சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கிற இந்த நீளம் இந்த தள உருவின் இந்த 3 நீளங்களுக்கும் சமனாக இருக்கும். இந்த 3 நீளங்களும் சேர்ந்து 10 சென்டிமீட்டராக இருக்கும். அதேபோல் 6 சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கின்ற இந்த நீளத்துக்கு எதிராக இருக்கின்ற இந்த பக்கம் 6 சென்டிமீட்டராக இருக்கும். அதேபோல் 2 சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கின்ற இந்த பக்க நீளத்திற்கு எதிராக இருக்கின்ற இந்த பக்கம் 2 சென்டிமீட்டராக இருக்கும். இப்பொழுது எங்களுக்கு இந்த தள உருவினுடைய எல்லா பக்க நீளங்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்னா இதன் சுற்றளவை காணலாம். இந்த தள உருவின் சுற்றளவு இந்த 10 சென்டிமீட்டர், இது 3 பக்க நீளங்களின் கூட்டுத்தொகை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். சக 6 சென்டிமீட்டர் சக இந்த துண்டு 2 சென்டிமீட்டர் சக இந்த பக்க நீளம் 10 சென்டிமீட்டர் சக இந்த பக்க நீளம் 2 சென்டிமீட்டர். இப்போது நாங்கள் இந்த நீளங்கள் எல்லாத்தையும் கூட்டினால் இந்த தள உருவின் சுற்றளவு 36 சென்டிமீட்டராக இருக்கும். அடுத்து 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டம் ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. இந்த வட்டத்தின் சுற்றளவு 2πr என்ற சூத்திரத்தினால் பெறப்படும். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம்.
ஆகவே இங்கு 2 தர பையினுடைய பெருமானம் 22/7 தர ஆரைக்கு நாங்கள் தரப்பட்டுகின்ற வட்டத்தின் ஆரை 7 சென்டிமீட்டர் பிரதியிட்டால் எங்களுக்கு இப்போது இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் சுருக்கினால் ஒரு முறை 2 22ஆல் பெருக்கினால் இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு 44 சென்டிமீட்டராக இருக்கும். இதுவரை நாங்கள் தரம் 6 முதல் 9 வரை கற்ற விடயங்களில் சில பயிற்சிகளை மீட்டலாக பார்த்தோம். நாங்கள் இந்த வகுப்பில் கற்ற இருக்கின்ற விடயம் ஆரைச்சிறை ஒன்றின் வில்லின் நீளம். ஆரைச்சிறை ஒன்றின் வில்லின் நீளம் காண்பதற்காக இங்கு உங்களுக்கு தீட்டா மைய கோணமுடைய ஆரைச்சிறை ஒன்று தரப்பட்டிருக்கிறது. ஆரைச்சிறை என்பது 2 ஆரைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட பகுதி தான் ஆரைச்சிறை. இங்கு தரப்பட்டிருக்கின்ற தீட்டா ஆரைச்சிறை கோணமுடைய இந்த வில்லினுடைய நீளத்தை தான் நாங்கள் இப்போது காணப்போகின்றோம். இந்த வில்லினுடைய நீளத்தை காண்பதற்காக நாங்கள் ஏற்கனவே ஒரு ஆர் ஆரையுடைய வட்டத்தினுடைய பரிதி 2πr என்பதை கற்றிருக்கின்றோம். அதை வைத்துக்கொண்டு பார்ப்போம். இங்கு இந்த வட்டத்தினுடைய மைய கோணம் 360 பாகையாக இருக்கும். அப்ப இந்த வட்டத்தினுடைய பரிதி 2πr. இப்போ நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், இந்த வட்டத்தினுடைய மைய கோணம் 360 பாகை. 360 பாகை கோணமுடைய இந்த வட்டத்தினுடைய பரிதி 2πr. இப்ப நாங்கள் பார்க்கின்றது ஒரு அரை வட்டம். இந்த அரை வட்டத்தினுடைய மைய கோணம் 180 பாகையாக இருக்கும். அப்ப நாங்க பார்க்கலாம் 360 பாகை கோணமுடைய வட்டத்தினுடைய பரிதி 2πr. இது 180 பாகை கோணமுடைய ஒரு மைய கோணம் 180 பாகையாக உடைய ஒரு அரை வட்டம். இதனுடைய பரிதி எப்படி இருக்கும் என்று சொன்னால் 360 பாகைக்கு 2πr. ஆகவே 180 பாகை மைய கோணமுடைய இந்த பரிதி 360இல் 180 பங்காக இருக்கும். 360 பாகைக்குரிய வட்டத்தின் பரிதி 360 பாகை மைய கோணமுடைய வட்டத்தின் பரிதி 2πr. 180 பாகை மைய கோணமுடைய வட்டத்தின் பரிதி 360இல் 180 பங்காக இருக்கும். ஆகவே 360இல் 180 தர 2πr. இப்ப நாங்கள் 90 பாகை மைய கோணமுடைய ஒரு வட்டவில்லை பார்க்கின்றோம். இது ஒரு கால்வட்டமாக இருக்கும். ஆகவே இந்த வட்டவில்லினுடைய இந்த வில்லினுடைய நீளம், ஆரைச்சிறையினுடைய வில்லினுடைய நீளம் 90 பாகை மைய கோணமாக இருப்பதால் 360இல் 90 2πr ஆக இருக்கும். அதாவது இந்த வில் முழு வட்டம் 360 பாகை மைய கோணமுடைய வட்டத்தின் 90 பங்காக இருக்கும். ஆக 90 பாகை மைய கோணமுடைய இந்த வட்டவில்லினுடைய நீளம் 360இல் 90 தர 2πr ஆக இருக்கும். இங்கே தரப்பட்டிருக்கின்றது ஒரு முக்கால் வட்டம். இது மைய கோணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 270 பாகை மைய கோணமாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த 270 பாகை மைய கோணமுடைய இந்த வில்லினுடைய நீளம் 360 மேல் 270 தர 2πr. முழு வட்டத்தினுடைய பரிதி 2πr. இங்கு 270 பாகை மைய கோணமுடைய வில் இருக்குது. ஆகவே 360இல் 270 2πr ஆக இருக்கும். நாங்கள் பார்ப்போம் 90 பாகை கோணமுடைய மைய கோணமுடைய வட்டவில்லின் நீளம் 360இல் 90 2πr. அதுபோல 180 பாகை மைய கோணமுடைய இந்த வட்டவில்லினுடைய நீளம் 360இல் 180 2πr. 270 பாகை மைய கோணமுடைய இந்த வட்டவில்லினுடைய நீளம் 360இல் 270 2πr. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் தீட்டா மைய கோணமுடைய இந்த ஆரைச்சிறையின் வில்லின் நீளத்தை பார்க்கலாம். ஆகவே மையக்கோணம் 90 பாகையாக இருந்தால் 360 90 2πr. மையக்கோணம் 180 பாகையாக இருந்தால் 360 180 2πr. மையக்கோணம் 270 பாகையாக இருந்தால் 360 270 2πr. எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற ஆரைச்சிறையினுடைய மையக்கோணம் தீட்டா. ஆகவே தீட்டா மையக்கோணமுடைய இந்த ஆரைச்சிறை வில்லின் நீளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் 360இல் இந்த மையக்கோணத்தை நாங்கள் போடுறோம். 360இல் தீட்டா 2πr. அப்ப எங்களுக்கு ஒரு தீட்டா மையக்கோணமுடைய ஆர் ஆரையுடைய ஆரைச்சிறை ஒன்றின் வில்லின் நீளம் 360இல் தீட்டா 2πr ஆக இருக்கும். நாங்கள் சில பயிற்சிகளை பார்ப்போம். இங்கே ஒரு அரை வட்டம் ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. தரப்பட்டுள்ள ஆரைச்சிறையின் வில்லின் நீளத்தை காண்க. நான் கேள்வியை கவனமாக பார்க்க வேண்டும். வில்லின் நீளத்தை காண்க. இங்கு முதலாவது கேள்வி வில்லின் நீளத்தை தான் காண வேண்டும். பார்ப்போம். தரப்பட்டுள்ள இந்த அரை வட்டத்தினுடைய வில்லின் நீளம் 180 பாகை மையக்கோணமுடைய ஆரைச்சிறையாக இருப்பதனால் இது 360இல் 180 தர 2πr.
இந்த வில்லின் நீளம் 360 180 2πr. இங்கு 180ஐயும் 360ஐயும் சுருக்கினால் 180 ஒரு முறை, 360 2 முறை. ஆகவே எங்களுக்கு 2இல் ஒரு 2πr என்று வரும். இப்பொழுது நாங்கள் 2இல் 1 தர 2 தர இந்த பைக்கு பதிலாக நாங்கள் 22 இங்குகளை பிரதியிடலாம். தர ஆரைக்கு பதிலாக இந்த வட்ட வில்லினுடைய ஆரைச்சுரையினுடைய ஆரை 7 சென்டிமீட்டரை பிரதியிடலாம். பிரதியிட்ட பின்னர் இப்பொழுது சுருக்கலாம். இந்த ரெண்டையும் சுருக்கலாம். ஒரு முறை வரும். இந்த ஏழையும் சுருக்கினால் ஒரு முறை வரும். ஆகவே எங்களுக்கு இந்த வட்ட வில்லினுடைய இந்த ஆரைச்சுரையினுடைய வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர் ஆகும். இன்னொரு ஆரைச்சுரை தரப்பட்டிருக்கின்றது. 90 பாகை மைய கோணமுடைய இந்த ஆரைச்சுரை, இதனுடைய வில்லின் நீளம், இது தரப்பட்டிருக்கின்ற ஆரைச்சுரையின் வில்லின் நீளம் 360 90 2πr. இங்கு நான் 90ஐயும் 360ஐயும் சுருக்கினால் 90 ஒரு முறை, 360 4 முறை வரும். ஆகவே இது 4இல் 1 தர 2πr. இப்பொழுது நாங்கள் பிரதியிடலாம். 4இல் 1 தர 2 தர பைக்கு பதிலாக 22 7 தரப்பட்டுக்கின்ற இந்த ஆரைச்சுரையினுடைய ஆரை 14 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஆரையை 14 சென்டிமீட்டர் நாங்கள் 6க்கு பதிலாக பிரதியிட்டால் இப்பொழுது எங்களுக்கு சுருக்க முடியும். இந்த 2ஐயும் 4ஐயும் சுருக்கலாம். 2 ஒரு முறை, 4 2 முறை. 7ஐயும் 14ஐயும் சுருக்கலாம். 7 ஒரு முறை, 14 2 முறை. இப்பொழுது நாங்கள் இதிலுள்ள 2ஐயும் சுருக்கலாம். ஒரு முறை. ஆகவே எங்களுக்கு இந்த வட்டவில்லின் நீளம் 22 சென்டிமீட்டராக இருக்கும். அடுத்து ஒரு ஆரைச்சுரை தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஆரைச்சுரையின் வில்லின் நீளத்தை காண வேண்டும். இந்த வில்லினுடைய ஆரைச்சுரை மைய கோணம் 270 பாகை. ஆகவே இந்த வில்லின் நீளம் 360 270 2πr ஆக இருக்கும். இங்கே எங்களுக்கு 270ஐயும் 360ஐயும் சுருக்கலாம். சுருக்கினால் 4இல் 3 தர 2πr. இப்பொழுது நாங்கள் பெருமானங்களை பிரதியிடலாம். 4இல் 3 தர 2 தர பைக்கு பதிலாக நாங்கள் 22 இங்குகளை பிரதியிடலாம். தரப்பட்டுகின்ற ஆரைச்சுரையின் ஆரை 14 சென்டிமீட்டர். ஆகவே ஆரைக்கு பதிலாக 14 சென்டிமீட்டரை பிரதியிடலாம். இப்பொழுது எங்களுக்கு இதை சுருக்கி இந்த வட்டவில்லின் நீளத்தை காணலாம். இந்த 2ஐயும் 4ஐயும் சுருக்கலாம். 2 ஒரு முறை, 4 2 முறை. இந்த 7ஐயும் இந்த 14ஐயும் சுருக்கலாம். 7 ஒரு முறை, 14 2 முறை. இப்பொழுது எங்களுக்கு இந்த இரண்டையும் சுருக்கலாம். ஒரு முறை. இப்பொழுது பெருக்கினால் 3 தர 22. இந்த வட்டவில்லின் நீளம் 66 சென்டிமீட்டர் ஆகும். இன்னொரு ஆரைச்சுரை தரப்பட்டுள்ளது. இந்த ஆரைச்சுரையின் மையக்கோணம் 120 பாகை. அதன் ஆரை 21 சென்டிமீட்டர். இந்த ஆரைச்சுரையின் வில்லின் நீளம், இந்த வில்லினுடைய நீளத்தை பார்ப்போம். 360 120 2πr. எங்களுக்கு 120ஐயும் 360ஐயும் சுருக்கலாம். 120 ஒரு முறை, 360 3 முறை. ஆகவே இது எங்களுக்கு 3இல் 1 தர 2 தர பைக்கு பதிலாக நாங்கள் 22 இங்குகளை பிரதியிடலாம். அப்ப 22 7 தர இந்த தரப்பட்டிருக்கின்ற ஆரைச்சுரையினுடைய ஆரை 21 சென்டிமீட்டர். அப்ப 2πrல இருக்கிற 6க்கு பதிலாக நாங்கள் 21 சென்டிமீட்டரை பிரதியிடலாம். இப்ப நாங்கள் பிரதியிட்டால் எங்களுக்கு சுருக்க முடியும். இந்த 7ஐயும் 21ஐயும் சுருக்கலாம். 7 ஒரு முறை, 21 3 முறை. இப்பொழுது நாங்கள் இந்த மூண்டையும் சுருக்கலாம். சுருக்கினால் 3 ஒரு முறை, 3 ஒரு முறை. இப்பொழுது நாங்கள் இந்த 2ஐயும் இந்த 22ஐயும் பெருக்கினால் இந்த ஆரைச்சுரையினுடைய வில்லின் நீளம் 44 சென்டிமீட்டர். இன்னும் ஒன்றை பார்ப்போம். இந்த ஆரைச்சுரையினுடைய மையக்கோணம் 60 பாகை. ஆரைச்சுரையினுடைய ஆரை 21 சென்டிமீட்டர். 21 சென்டிமீட்டர் ஆரையும் 60 பாகை மையக்கோணமுடைய இந்த ஆரைச்சுரையின் வில்லின் நீளம் 360 60 2πr. 360ஐயும் 60ஐயும் சுருக்கினால் 60 ஒரு முறை, 360 6 முறை. அப்ப 6இல் 1 தர 2 தர இந்த பைக்கு பதிலாக நாங்கள் 22 இங்குகளை போடலாம். 22 7 தர இந்த ஆரைச்சுரையினுடைய ஆரை 21 சென்டிமீட்டர். அப்ப 6க்கு பதிலாக நாங்கள் 21 சென்டிமீட்டரை பிரதியிடலாம். இப்ப பிரதியிட்ட பின்னர் இப்ப எங்களுக்கு சுருக்க முடியும்.
பார்ப்போம். இந்த 7ஐயும் இந்த 21ஐயும் சுருக்கலாம். 7 ஒரு முறை, 21 3 முறை. இந்த 2ஐயும் இந்த 6ஐயும் சுருக்கலாம். இந்த 2 ஒரு முறை, 6 3 முறை. இப்பொழுது நாங்கள் இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் சுருக்கலாம். 3 ஒரு முறை, 3 ஒரு முறை. இப்போ நாங்கள் பெருக்கினால் 22. ஆகவே இந்த வில்லுடைய நீளம் 22 சென்டிமீட்டர் ஆகும். நான் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கு ஒரு 120 பாகையான கோணம் குறிக்கப்பட்ட ஒரு ஆரைச்சிறை தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஆரைச்சிறையின் மைய கோணம் 120 பாகை இல்லை. எங்களுக்கு வில்லின் நீளம் காண்பதற்கு மைய கோணம் தேவை. பார்ப்போம், நாங்கள் இந்த வில்லின் நீளம், இந்த ஆரைச்சிறையினுடைய வில்லின் நீளம் தரப்பட்டிருக்கின்ற இந்த 120 பாகை இந்த ஆரைச்சிறையினுடைய மைய கோணத்தை காண்பதற்கு முழு கோணம் 360 120 கழித்தால் மைய கோணம் 240 பாகை என்று வரும். ஆகவே இந்த வில்லின் நீளம் 360 மேல் இந்த தீட்டாக்கு பதிலாக மைய கோணம் 240 நாங்கள் போடுவோம். போட்டால் 360 240 தர 2πr. எங்களுக்கு இங்கே 240ஐயும் 360ஐயும் 120ஆல் சுருக்கி இருக்கலாம். சுருக்கினால் 2 முறை, 360 120ஆல் சுருக்கினால் 3 முறை. அப்போ 3இல் 2 தர 2 தர பையுக்கு பதிலாக நாங்கள் 22 பிரதியிடலாம். பையுக்கு பதிலாக 22 பிரதியிட்டு தர 6க்கு பதிலாக தரப்பட்டிருந்த ஆரைச்சிறையினுடைய ஆரை 21 சென்டிமீட்டரை பிரதியிடலாம். இப்பொழுது எங்களுக்கு சுருக்குவோம். இந்த 7ஐயும் இந்த 21ஐயும் சுருக்கினால் 7 ஒரு முறை, 21 3 முறை. இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் சுருக்கினால் ஒரு முறை ஒரு முறை. இப்பொழுது எங்களுக்கு பெருக்கலாம். 2 தர 2 தர 22 பெருக்கினால் இந்த ஆரைச்சிறையின் வில்லின் நீளம் 88 சென்டிமீட்டர் ஆகும். நாங்கள் ஆரைச்சிறையின் வில்லின் நீளத்தை கண்டோம். இப்பொழுது நாங்கள் ஆரைச்சிறை ஒன்றின் சுற்றளவை எப்படி காண்பலாம் என்று பார்ப்போம். இங்கு தரப்பட்டிருக்கின்ற ஆரைச்சிறை தீட்டா மையக்கோணத்தையோட ஒரு ஆரைச்சிறை. இந்த ஆரைச்சிறையினுடைய வில்லின் நீளம் 360 தீட்டா 2πr. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். தீட்டா மையக்கோணமுடைய ஆரைச்சிறையின் வில்லின் நீளம் 360 தீட்டா 2πr. இந்த ஆரைச்சிறையின் சுற்றளவு என்று சொன்னால் சுற்றி வர இருக்கின்ற எல்லா நீளங்களின் கூட்டுத்தொகை தான் சுற்றளவு. அப்ப நாங்கள் இந்த ஆரைச்சிறையினுடைய சுற்றளவை காண்பதற்கு இந்த வில்லின் நீளம் 360 தீட்டா 2πr அதோட நாங்கள் கூட்ட வேணும் இந்த ஆரை r, அதோட நாங்கள் கூட்ட வேணும் இந்த ஆரை r. ஆகவே இந்த ஆரைச்சிறையினுடைய சுற்றளவு 360 தீட்டா தர 2πr சக 2r. வில்லின் நீளம் 360 தீட்டா 2πr, சுற்றளவு 360 தீட்டா 2πr சக 2r. தரப்பட்டுள்ள ஆரைச்சிறையின் சுற்றளவை காண்க என்று ஒரு ஆரைச்சிறை தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு அரைவட்டம். இந்த அரைவட்டத்தினுடைய மைய கோணம் 180 பாகை. ஆகவே 360 தீட்டாக்கு பதிலாக நான் 180 பிரதியிட்டு இருக்கிறோம். தர 2πr சக 2r. இந்த 180ஐயும் 360ஐயும் சுருக்கினால் ஒரு முறை 2 முறை. 180 ஒரு முறை, 360 2 முறை. ஆகவே 2இல் 1 தர 2 தர பையுக்கு பதிலாக நான் 22 பிரதியிட்டு இருக்கிறோம். தர ஆரைக்கு பதிலாக தரப்பட்டிருக்கின்ற ஆரைச்சிறையினுடைய ஆரை 14 சென்டிமீட்டர். அப்போ 6க்கு பதிலாக நாங்கள் 14 பிரதியிட்டு இருக்கிறோம். சக 2r 2rல் இருக்கின்ற ஆரைக்கு பதிலாகவும் 14 சென்டிமீட்டரை பிரதியிட்டு இருக்கின்றோம். இப்போ எங்களுக்கு சுருக்கி இதன் சுற்றளவை காண முடியும். இங்க பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 2ஐயும் சுருக்கினால் ஒரு முறை ஒரு முறை. இந்த 7ஐயும் இந்த 14ஐயும் சுருக்கினோம் என்று சொன்னால் ஒரு முறை 2 முறை. ஆகவே 22ஐயும் 2ஐயும் பெருக்கி 44 சென்டிமீட்டர் சக இந்த 2ஐயும் 14ஐயும் பெருக்கினோம்னு சொன்னா 28. ஆகவே 44 சக 28 தரப்பட்டிருக்கின்ற ஆரைச்சிறையினுடைய சுற்றளவு 72 சென்டிமீட்டர் ஆகும். 44 சக 28 72. ஆகவே இந்த ஆரைச்சிறையினுடைய சுற்றளவு 72 சென்டிமீட்டர் ஆகும். நாங்கள் இன்னொரு ஆரைச்சிறை அவதானிப்போம். 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு கால்வட்டம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த கால்வட்டத்தினுடைய சுற்றளவு மையக்கோணம்
90 பாகையாக இருப்பதால் 360 90 2πr சக 2r. இதில் நாங்கள் இந்த 90ஐயும் 360ஐயும் சுருக்கலாம். 90 ஒரு முறை, 360 4 முறை. ஆகவே 4 1 தர பைக்கு பதிலாக நாங்கள் 22 பிரதியிட்டிருக்கிறோம். ஆகவே 4 1 தர 2 தர 22 7 தர ஆரைக்கு பதிலாக நாங்கள் தரப்பட்டுகின்ற ஆரைச்சிறையினுடைய ஆரை 7 சென்டிமீட்டர் பிரதியிடலாம். ஆகவே ஆரைக்கு பதிலாக 7 பிரதியிட்டிருக்கிறோம். சக 2r அதில் இருக்கின்ற ஆருக்கு பதிலாகவும் இந்த ஆரை 7 சென்டிமீட்டரை பிரதியிடலாம். இப்பொழுது நாங்கள் சுருக்கலாம். இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் சுருக்கினால் ஒரு முறை 2 முறை, இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் சுருக்கினால் ஒரு முறை ஒரு முறை, இந்த 2ஐயும் இந்த 22ஐயும் சுருக்கலாம் 11 முறை. இப்போ எங்களுக்கு 1 1 11 இருப்பதால் இவ்வளத்தையும் பெருக்கினால் 11 சக 2ஐயும் 7ஐயும் பெருக்கினால் 14. ஆகவே 11 சக 14 இந்த ஆரைச்சிறையினுடைய சுற்றளவு 25 சென்டிமீட்டர் ஆகும். இன்னொரு கணக்கை பார்ப்போம். இங்கு 60 பாகை மைய கோணமும் 42 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு ஆரைச்சிறை தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஆரைச்சிறையின் சுற்றளவு 360 60 தர 2πr சக 2r. இந்த மையக்கோணம் 60 பாகை. ஆகவே தீட்டாக்கு பதிலாக நாங்கள் 60 பாகையை பிரதியிட்டிருக்கின்றோம். இப்போ 360 60 தர 2 தர பைக்கு பதிலாக நாங்கள் 22 பிரதியிட்டிருக்கிறோம். தர ஆரைக்கு பதிலாக 42 பிரதியிட்டிருக்கிறோம். தரப்பட்டுகின்ற ஆரைச்சிறையினுடைய ஆரை 42 சென்டிமீட்டர். ஆகவே நாங்கள் ஆரைக்கு பதிலாக 42 பிரதியிட்டிருக்கின்றோம். சக 2r 2r இருக்கின்ற ஆரைக்கு பதிலாகவும் நாங்கள் 42 சென்டிமீட்டர் 42ஐ பிரதியிட்டிருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு சுருக்கலாம். 60ஐயும் 360ஐயும் சுருக்கலாம். 60 ஒரு முறை, 360 6 முறை. 7ஐயும் 42ஐயும் சுருக்கலாம். 7 ஒரு முறை, 42 6 முறை. எங்களுக்கு இப்போ இந்த 6ஐயும் இந்த 6ஐயும் சுருக்கலாம் ஒரு முறை ஒரு முறை. ஆகவே நாங்கள் 2ஐயும் 22ஐயும் பெருக்கினால் 44 வரும். ஆகவே இந்த ஆரைச்சிறையின் சுற்றளவு 44ஓட அங்கே இருக்கிற 2ஐயும் 42ஐயும் பெருக்கினால் 84 வரும். இப்போ 44 சக 84 தரப்பட்டிருக்கின்ற இந்த ஆரைச்சிறையின் சுற்றளவு 128 சென்டிமீட்டர் ஆகும். இன்னொரு ஆரைச்சிறை தரப்பட்டிருக்கின்றது. 45 பாகை மைய கோணமும் 28 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு ஆரைச்சிறை தரப்பட்டிருக்கின்றது. அதன் சுற்றளவை நாங்கள் பார்ப்போம். 360 45 தர 2πr சக 10r. அதாவது மையக்கோணம் 45 பாகையாக இருப்பதனால் இங்கு 45 தீட்டாவிற்கு பதிலாக பிரதியிடப்பட்டிருக்கின்றது. இப்போது நாங்கள் பார்ப்போம். இந்த 45 ஒரு முறை, 360 8 முறை. ஆகவே 8 1 தர 2πr இருக்கின்ற 2 தர பைக்கு பதிலாக 22 7 தர ஆரைக்கு பதிலாக தரப்பட்டிருக்கின்ற இந்த ஆரைச்சிறையினுடைய ஆரை 28 சென்டிமீட்டர். ஆகவே ஆரைக்கு பதிலாக 28, ஆறுக்கு பதிலாக 28ஐ பிரதியிட்டிருக்கின்றோம். 2 6 இருக்கின்ற ஆறுக்கு பதிலாகவும் 28ஐ நாங்கள் பிரதியிட்டிருக்கின்றோம். இப்போது எங்களுக்கு சுருக்கலாம். இந்த 2ஐயும் 8ஐயும் சுருக்க முடியும். 2 ஒரு முறை, 8 4 முறை. அடுத்து இந்த 7ஐயும் இந்த 28ஐயும் சுருக்க முடியும். 7 ஒரு முறை, 28 4 முறை. இப்போது எங்களுக்கு இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் சுருக்க முடியும். சுருக்கினால் இந்த 22 மட்டும்தான் இருக்கும். ஆகவே 22 சக 2 தர 28 56. ஆகவே 22ஐயும் 56ஐயும் கூட்டினால் இந்த ஆரைச்சிறையினுடைய சுற்றளவு 78 சென்டிமீட்டர் ஆகும். நாங்கள் இன்னொரு ஆரைச்சிறையை கவனிப்போம். இங்கு தரப்பட்டிருக்கின்ற ஆரைச்சிறையை கவனித்தால் 60 பாகை என குறிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஆரைச்சிறைக்குரிய மைய கோணம் அல்ல. கவனிக்க வேண்டிய விடயம் அது. 60 பாகையை பிரதியிடக்கூடாது. இப்போ 360 தீட்டா தர 2πr சக 2r என்பதில் இருக்கின்ற தீட்டா ஆரைச்சிறையின் மைய கோணம். அவை நாங்கள் இந்த தரப்பட்டிருக்கின்ற இந்த 60 பாகையை வைத்துக்கொண்டு இந்த ஆரைச்சிறையினுடைய மைய கோணத்தை காண வேண்டியிருக்கும். ஒரு முழு வட்டத்தினுடைய மைய கோணம் 360 பாகை. அதிலிருந்து நாங்கள் இந்த 60 பாகையை கழிச்சு விட்டோம் என்று சொன்னால் இந்த ஆரைச்சிறையினுடைய மைய கோணம் 300 பாகையாக இருக்கு.
ஆகவே இது இப்போ 300 பாகை மைய கோணமுடைய ஒரு ஆரைச்சிறை. இதன் சுற்றளவு நான் இந்த தீட்டாக்கு பதிலாக 300 பாகையை பிரதியிடலாம். 360 300 தர 2 பைக்கு பதிலாக நாங்கள் 22 பிரதிட்டு இருக்கிறோம். தர இந்த தரப்பட்டிருக்கிற ஆரைச்சிறையினுடைய ஆரை 21 சென்டிமீட்டர். ஆகவே நாங்கள் 6க்கு பதிலாக 21 சென்டிமீட்டரை பிரதிட்டு இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு சுருக்கலாம். இப்போ நாங்கள் இந்த ஆரைக்கு பதிலாக 21 சென்டிமீட்டர் பிரதிட்டு இருக்கின்றோம். இப்போ நாங்கள் சுருக்கலாம். இந்த 300ஐயும் 360ஐயும் சுருக்கலாம். 60ஆல் சுருக்கினால் இது 300ஐ 60ஆல் சுருக்கினால் 5 முறை, 360ஐ 60ஆல் சுருக்கினால் 6 முறை. இந்த 7ஐயும் 21ஐயும் சுருக்கலாம். 7ஐ நாங்கள் 7ஆல் சுருக்கினோம் என்றால் 1 முறை, 21 சுருக்கினோம்னு சொன்னால் 3 முறை. இப்பொழுது எங்களுக்கு இந்த 2ஐயும் இந்த 6ஐயும் சுருக்கலாம். 1 முறை, 3 முறை. எங்களுக்கு இப்பொழுது இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் சுருக்கலாம். 1 முறை, 1 முறை. ஆகவே எங்களுக்கு இதெல்லாம் சுருக்கினா பிறகு 5ம் 22ம் இருக்கும். 5ஐயும் 22ஐயும் பெருக்கினால் 110 சக 2ஐயும் 21ஐயும் பெருக்கினோம் என்று சொன்னால் 42. 110 சக 42. இந்த ஆரைச்சிறையினுடைய சுற்றளவு 152 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்து நாங்கள் ஆரைச்சிறைகளை கொண்ட கூட்டு தளவுருக்களின் சுற்றளவு என்ற விடயத்துக்கு வருவோம். ஆரைச்சிறையின் வில்லின் நீளத்தை கண்டிருக்கின்றோம். ஆரைச்சிறையின் சுற்றளவை கண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஆரைச்சிறைகள் கொண்ட கூட்டு தளவுருவங்கள். ஏற்கனவே நாங்கள் கூட்டு தளவுருவங்களை பார்த்திருக்கின்றோம். செவ்வகம், சதுரம், முக்கோணம் அதுகள் சேர்ந்து வந்திருக்கும். அதோடு இப்பொழுது ஆரைச்சிறை அதாவது வட்டத்தின் பகுதிகளும் சேர்ந்து வருகின்ற கூட்டு தளவுருவங்களை பார்ப்போம். இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டு தளவுரு ஒரு செவ்வகத்தையும் ஒரு அரைவட்டத்தையும் கொண்டிருக்கின்றது. இதன் சுற்றளவை காண வேண்டுமாக இருந்தால் இந்த வில்லின் நீளத்துடன் செவ்வகத்தின் ஏனைய நீளங்களையும் கூட்டி இந்த கூட்டு தளவுரின் சுற்றளவை காணலாம். இதில் காட்டப்பட்டிருக்கின்ற கூட்டு தளவுரு ஒரு செவ்வகத்தையும் ஒரு கால்வட்டத்தையும் கொண்டிருக்கின்றது. இதன் சுற்றளவை காண வேண்டுமாக இருந்தால் இந்த வில்லின் நீளத்துடன் ஏனைய இந்த நீளங்களையும் கூட்டி இந்த கூட்டு தளவுரின் சுற்றளவை நாங்கள் காணலாம். வில்லின் நீளம் காண்பதற்கு எங்களுக்கு தெரியும். ஏனைய நீளங்களையும் கூட்டி இதன் சுற்றளவை காணலாம். இப்ப காட்டப்பட்டிருக்கின்றது ஒரு முக்கோணியும் ஒரு அரைவட்டமும் அடங்கிய கூட்டுத்தளவுரு. இதன் சுற்றளவை காண்பதற்கு அரைவட்டத்தினுடைய வில்லின் நீளத்தையும் முக்கோணியின் ஏனைய பக்க நீளங்களையும் கூட்டி இந்த கூட்டுத்தளவுரின் சுற்றளவை நாங்கள் என்ன செய்யலாம், காணலாம். அதை கவனிக்க வேண்டிய விடயம், இந்த கூட்டுத்தளவுருவில் அரைவட்டமும் செவ்வகமும் இருக்கின்றது. அரைவட்டத்தின் சுற்றளவை தனியாக செவ்வகத்தின் சுற்றளவை தனியாக கண்டு கூட்டுதல் கூடாது. அப்படி கூட்டும் பொழுது இடையில் இருக்கின்ற இந்த நீளம் வந்துவிடும். எங்களுக்கு ஒரு தள உருவின் சுற்றளவு என்பது சுற்றி வர இருக்கின்ற நீளங்களின் கூட்டுத்தொகை. அதை நன்கு அவதானிக்க வேண்டும். உள்ளே இருக்கின்ற இந்த நீளங்களை நாங்கள் ஒருபோதும் கூட்டக்கூடாது. இப்பொழுது நாங்கள் சில கூட்டுத்தள உருவங்களை அவதானிப்போம். ஒரு செவ்வகத்தையும் அரைவட்ட வில்லையும் கொண்ட தளவுரு தரப்பட்டுள்ளது. அதன் சுற்றளவை காண்க. அப்ப நாங்கள் இந்த தளவுருவின் சுற்றளவை காண்பதற்கு இந்த அரைவட்ட வில்லின் நீளத்தை காண வேண்டும், ஏனைய நீளங்களையும் கூட்ட வேண்டும். ஆகவே நாங்கள் முதலில் இந்த அரைவட்ட வில்லின் நீளத்தை காண்போம். இந்த அரைவட்ட வில்லின் நீளம் அரை தர 2πr. அரை தர எங்களுக்கு பிரதியிட முடியும் 2 தர பைக்கு பதிலாக 22/7. இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தரப்பட்டிருக்கிற பக்க நீளம் 14 சென்டிமீட்டராக இருப்பதால் இந்த அரைவட்ட வில்லினுடைய விட்டம் 14 சென்டிமீட்டராக இருக்கும். அப்ப விட்டம் தான் 14 சென்டிமீட்டர். எங்களுக்கு தேவை ஆரை. ஆகவே விட்டத்தை 2ஆக பிரித்தோம் என்று சொன்னால் இந்த வில்லினுடைய ஆரை 7 சென்டிமீட்டராக இருக்கும். அப்ப நாங்கள் இந்த 10πr இருக்கின்ற ஆரைக்கு பதிலாக 7 சென்டிமீட்டரை பிரதியிடலாம். பிரதியிட்டால் இப்பொழுது எங்களுக்கு இந்த வில்லின் நீளத்தை காண முடியும். இந்த 2ஐயும் சுருக்கியுள்ளோம், 7ஐயும் சுருக்கியுள்ளோம். ஆகவே இந்த வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர். வில்லின் நீளத்தை கண்டா எங்களுக்கு இப்பொழுது சுற்றளவை காண முடியும். தரப்பட்டுள்ள உருவின் சுற்றளவு 22. வில்லின் நீளம் 22 சக இந்த பக்கமாக நான் கூட்டிக் கொண்டு வாரோம் 10. அடுத்த பக்க நீளம் 14. அடுத்த பக்க நீளம் 10. ஆகவே நாங்கள் இப்போ எல்லா நீளங்களையும் சுற்றி வர இருக்கிற நீளங்களையும் கூட்டிட்டோம். ஆகவே இந்த உருவினுடைய சுற்றளவு 56 சென்டிமீட்டர் ஆகும். அப்போ நாங்கள் வில்லின் நீளத்தை முதல்ல கணிச்ச அப்புறம் ஏனைய நீளங்களை சுற்றி வர இருக்கிற நீளங்களை கூட்டியிருக்கிறோம். கூட்டினால் இந்த தள உருவின் சுற்றளவு 56 சென்டிமீட்டர்.
இங்கு தரப்பட்டிருக்கின்ற தளவுருவை அவதானித்தால் ஒரு கால்வட்டமும் ஒரு செவ்வகமும் இருக்கின்றது. ஆகவே இந்த தளவுருவின் சுற்றளவை காண்பதற்கு கால்வட்ட வில்லின் நீளத்தை கண்டு ஏனைய நீளங்களை கூட்ட வேண்டியிருக்கும். நாங்கள் இப்போது கால்வட்ட வில்லின் நீளத்தை காண்போம். கால்வட்ட வில்லின் நீளம் கால் தர 2πr. பெருமானங்களை நாங்கள் பிரதியிடலாம். இப்போ 4 தர 2 தர பைக்கு பதிலாக நாங்கள் 22 பிரதியிட்டு இருக்கின்றோம். ஆரை இங்கே 7 சென்டிமீட்டர் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கால்வட்ட வில்லினுடைய ஆரையும் 7 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே நாங்கள் 7 ஆரைக்கு பதிலாக 7 பிரதியிடலாம். 7 பிரதியிட்டு இப்பொழுது நாங்கள் சுருக்கி வில்லி நீளத்தை காணலாம். பார்ப்போம். இங்கே 4ஐயும் 2ஐயும் சுருக்கலாம். ஒரு முறை 2 முறை. இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் சுருக்கலாம். ஒரு முறை ஒரு முறை. இப்பொழுது நாங்கள் இந்த 22ஐயும் 2ஐயும் சுருக்கலாம். ஒரு முறை 11 முறை. ஆகவே இந்த கால்வட்ட வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர் ஆகும். இப்போ கால்வட்ட வில்லின் நீளத்தை கண்டால் தளவுருவின் சுற்றளவை காணலாம். தரப்பட்டிருக்கின்ற தளவுருவின் சுற்றளவு பார்ப்போம். 11 சென்டிமீட்டர் என்பது கால்வட்ட வில்லின் நீளம். சக 10 சென்டிமீட்டர் இந்த பக்க நீளம். சக 7 சென்டிமீட்டர் இந்த பக்க நீளம். சக 10 சென்டிமீட்டர் என்பது இந்த பக்க நீளம். சக 7 சென்டிமீட்டர் என்பது இந்த பக்க நீளம். இப்பொழுது நாங்கள் சுற்றவர இருக்கின்ற எல்லா நீளங்களையும் கூட்டியிருக்கின்றோம். ஆகவே இந்த தளவுருவின் சுற்றளவு 45 சென்டிமீட்டர் ஆகும். இன்னொரு தளவுருவை நாங்கள் அவதானிப்போம். இங்கு ஒரு சமபக்க முக்கோணியும் ஒரு அரைவட்டமும் அமைந்திருக்கின்றது. ஆகவே இதன் சுற்றளவை காண்பதற்கு இந்த அரைவட்ட வில்லின் நீளத்தையும் ஏனைய நீளங்களையும் கூட்ட வேண்டும். நாங்கள் முதல் வில்லின் நீளத்தை காண்போம். ஆகவே இந்த அரைவட்ட வில்லின் நீளம் அரை தர 2πr. பெருமானங்களை பிரதியிடலாம். அரை தர 2 தர பைக்கு பதிலாக நாங்கள் 22 பிரதியிட்டு இருக்கின்றோம். ஆரைக்கு பதிலாக 7 பிரதியிட்டு இருக்கின்றோம். இப்போ எங்களுக்கு இதை சுருக்கலாம். இந்த இரண்டையும் சுருக்கினால் ஒரு முறை ஒரு முறை. இந்த 7ஐயும் சுருக்கினால் ஒரு முறை ஒரு முறை. ஆகவே 22 சென்டிமீட்டர் இந்த அரைவட்ட வில்லின் நீளமாக இருக்கு. அப்ப வில்லின் நீளத்தை கண்டால் சுற்றளவை காணலாம். தரப்பட்டிருக்கின்ற உருவின் சுற்றளவு 22 சென்டிமீட்டர் என்பது வில்லின் நீளம். சக 14 சென்டிமீட்டர் என்பது இந்த பக்க நீளம். சக அடுத்த பக்க நீளம் 14 சென்டிமீட்டர். ஆகவே சுற்றவரை இருக்கின்ற இந்த 3 நீளங்களையும் கூட்டினால் இந்த தளவுருவின் சுற்றளவு 50 சென்டிமீட்டர் ஆகும். நான் இன்னொரு தளவுருவை அவதானிப்போம். இங்கு ஒரு செவ்வகமும் 2 அரைவட்டங்களும் அமைந்திருக்கின்றது. இந்த சுற்றளவை காண்பதற்கும் வில்லின் நீளத்தை காண வேண்டும். இந்த அரைவட்ட வில்லின் நீளம் முதலில் அரைவட்ட வில்லின் நீளத்தை காண்போம். அரை தர 2πr. ஆகவே அரை தர 2 தர பைக்கு பதிலாக 22 பிரதியிட்டிருக்கின்றோம். ஆரைக்கு பதிலாக நாங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த அரைவட்ட வில்லினுடைய விட்டம் 14 சென்டிமீட்டர். ஆகவே ஆரைக்கு பதிலாக நாங்கள் 7 சென்டிமீட்டரை பிரதியிட்டிருக்கின்றோம். அப்போ எங்களுக்கு அரைவட்ட வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர் என்று கண்டுபிடிச்சால் இப்பொழுது இந்த தளவுருவின் சுற்றளவை காணலாம். இங்கு இந்த வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர். சக இந்த பக்க நீளம் 14 சென்டிமீட்டர். சக இந்த வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர். ஆகவே 22 கூற்றம். சக இந்த பக்க நீளம் 14 சென்டிமீட்டர். அந்த 14 கூற்றம். ஆகவே சுற்றவரை இருக்கின்ற நீளங்கள் 22, 14, 22, 14. இந்த 4 நீளங்களையும் கூட்டினால் இந்த தளவுருவின் சுற்றளவு 72 சென்டிமீட்டர் ஆகும். தரப்பட்டுள்ள உருவானது செவ்வகம் ஒன்றையும் அரைவட்டம் ஒன்றையும் கால்வட்டங்கள் 2ஐயும் கொண்டுள்ளது. அதன் சுற்றளவை காண்க. இப்ப நாங்கள் இந்த சுற்றளவை காண்பதற்கு அரைவட்ட வில் இருக்கின்றது, அதன் நீளத்தை காண வேண்டும். கால்வட்ட வில் இருக்கின்றது, அதன் நீளத்தை காண வேண்டும். கண்ட பின்னர் இதன் சுற்றளவை காணலாம். பார்ப்போம். நாங்கள் இந்த அரைவட்ட வில்லின் நீளம் அரை தர 2πr. ஆகவே அரை தர 2 தர பைக்கு பதிலாக 22 தர இந்த வில்லினுடைய ஆரையை பிரதியிட வேண்டும். 14 சென்டிமீட்டராக இருப்பதால் இந்த அரைவட்ட வில்லினுடைய விட்டம் 14, விட்டம் 14 என்றபடியால் ஆரை 7. அப்போ ஆரைக்கு பதிலாக நாங்கள் 7 சென்டிமீட்டர் பிரதியிட்டு இருக்கின்றோம். இப்போ எங்களுக்கு சுருக்கலாம். சுருக்கினால் இந்த இரண்டும் சுருக்கப்பட்டால் ஒரு முறை ஒரு முறை.
இந்த ஏழும் சுருக்கப்பட்டால் ஒரு முறை ஆகவே 1 தர 22 சென்டிமீட்டர் ஆகும். இந்த அரைவட்ட வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர். நாங்கள் கால்வட்ட வில்லின் நீளத்தை அடுத்து காண வேண்டும். கால்வட்ட வில்லின் நீளம், இந்த கால்வட்ட வில்லினுடைய நீளம் கால் தர 2 பையார். ஆகவே நாங்கள் பெருமானங்களை பார்ப்போம். கால் தர 2 தர பைக்கு பதிலாக 22 பிரதியிட்டிருக்கின்றோம். ஆரைக்கு பதிலாக 7 பிரதியிட்டிருக்கின்றோம். 7 பிரதியிட்ட பின்னர் சுருக்கினால் 2ஐயும் 4ஐயும் சுருக்கலாம் ஒரு முறை 2 முறை. 7ஐயும் சுருக்கலாம் ஒரு முறை. இந்த 22ஐயும் இந்த 2ஐயும் சுருக்கலாம் ஒரு முறை 11 முறை. ஆகவே இப்போது பெருக்கினால் இந்த கால்வட்ட வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர். ஆகவே இந்த கால்வட்ட வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர் காண்பிருக்கிறோம். ஏற்கனவே அரைவட்ட வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர் காண்பிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த சுற்றளவை காணலாம். இந்த தரப்பட்டுள்ள தளவுரியின் சுற்றளவு சுற்றவரை இருக்கின்ற எல்லா நீளங்களையும் கூட்ட வேணும். பார்ப்போம். 22 சென்டிமீட்டர். இந்த அரைவட்ட வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர் சக இந்த பக்க நீளம் 7 சென்டிமீட்டர் 7 சக இந்த வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர் 11 சக இந்த பக்க நீளம் 14 சென்டிமீட்டர் 14 சக இந்த வட்டவில்லின் நீளம் கால்வட்ட வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர் 11 சக இந்த பக்க நீளம் 7 சென்டிமீட்டர் 7. இப்பொழுது நாங்கள் சுற்றவரை இருக்கின்ற இவ்வளவு நீளத்தையும் கூட்டி இருக்கின்றோம். 22 7 11 14 11 7. சுற்றவரை இருக்கின்ற நீளங்களின் கூட்டுத்தொகை 72 சென்டிமீட்டர். ஆகவே தரப்பட்டிருக்கின்ற தளவுருவின் சுற்றளவு 72 சென்டிமீட்டர். இப்பொழுது நாங்கள் ஒரு முழுமையான கணக்கொன்றை அவதானிப்போம். ABCD எனும் செவ்வக பகுதியையும் BC பக்கத்தில் அமைந்த அரைவட்ட பகுதியையும் கொண்ட காணி ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. கேள்விகள் பிரித்து தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது கேள்வி அரைவட்ட வில்லின் நீளத்தை காண்க. இரண்டாவது கேள்வி காணியின் சுற்றளவை காண்க. மூன்றாவது கேள்வி காணியை சுற்றி முட்கம்பி வேலி அமைப்பதற்காக 4 மீட்டர் இடைவெளியில் தூண்கள் நடப்பட வேண்டுமாயின் தேவையான தூண்களின் எண்ணிக்கையை காண்க. இது ஒரு முழுமையான கேள்வி. இந்த கேள்விகள் உங்களுக்கு பகுதியாக பிரித்து தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இலகுவாக இருக்கும். ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது கேள்வி அரைவட்ட வில்லின் நீளத்தை காண்க. இது ஒரு காணியினுடைய படம். இதில் இருக்கின்ற அந்த அரைவட்ட பகுதி அந்த வில்லின் நீளத்தை தான் நாங்கள் முதலாவது காண வேண்டியிருக்கும். ஆகவே அந்த வில்லின் நீளம் அரை தர 2 பையார். அப்போ நாங்கள் பெருமானங்களை பார்ப்போம். அரை தர 2 தர பைக்கு பதிலாக 22 7 ஆரைக்கு பதிலாக பிரதியிட வேண்டும். ஆரையை பார்ப்போம். இந்த பக்க நீளம் 28 சென்டிமீட்டராக 28 மீட்டராக இருப்பதால் இந்த பக்க நீளம் 28 மீட்டராக இருக்கும். ஆகவே 28 அரைவாசி 14 மீட்டர் அந்த வில்லினுடைய ஆரையாக இருக்கும். ஆகவே விட்டம் 28 ஆரை 14. அப்போ இந்த இடத்திலையும் கவனிக்கணும். 28 போட்டக்கூடாது. ஆரைக்கு பதிலாக 14 போட வேண்டும். இப்பொழுது எங்களுக்கு சுருக்கலாம். இந்த இரண்டையும் சுருக்கினால் ஒரு முறை. இந்த 7ஐயும் இந்த 14ஐயும் சுருக்கினால் ஒரு முறை 2 முறை. ஆகவே 22ஐயும் 2ஐயும் பெருக்கினால் 44 மீட்டர். அப்போ இந்த அரைவட்ட வில்லின் நீளம் 44 மீட்டர் ஆகும். இப்பொழுது நாங்கள் இரண்டாவது கணக்கிற்கு போவோம். காணியின் சுற்றளவை காண்க. ஏற்கனவே எங்களுக்கு அரைவட்ட வில்லின் நீளத்தை நாங்கள் கண்டு வச்சிருக்கிறோம். ஆகவே சுற்றளவை காண்பது இலகுவாக இருக்கும். பார்ப்போம். இந்த அரைவட்ட வில்லின் நீளம் 44 மீட்டர். இந்த பக்க நீளம் 40 மீட்டர். இந்த பக்க நீளம் 28 மீட்டர். இந்த பக்க நீளம் 40 மீட்டர். ஆகவே எங்களுக்கு காணியின் சுற்றளவை காணலாம். சுற்றவரை இருக்கின்ற எல்லா நீளங்களையும் கூட்ட வேண்டும். 44 அந்த வில்லின் நீளம் 44 சக இந்த பக்க நீளம் 40 மீட்டர் சக இந்த பக்க நீளம் 28 மீட்டர். இந்த பக்க நீளம் 40 மீட்டர். ஆகவே இவ்வளவு நீளங்களையும் கூட்டினால் இந்த காணியினுடைய சுற்றளவு 152 மீட்டர் ஆகும். இப்பொழுது நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்வோம். காணியை சுற்றி முட்கம்பி வேலி அமைப்பதற்காக 4 மீட்டர் இடைவெளியில் தூண்கள் நடப்பட வேண்டுமாயின் தேவையான தூண்களின் எண்ணிக்கையை காண்க.
இந்த காணியை சுற்றி தூண்கள் நடப்போகிறார்கள். 4 மீட்டர் இடைவெளியில் தூண்கள் நட வேண்டும். ஆக தேவையான தூண்களின் எண்ணிக்கையை காண சொல்லியிருக்கு. இப்போ தூண்களின் எண்ணிக்கை இந்த காணியை சுற்றவே இருக்கிற மொத்த நீளம் 152 மீட்டர். 4 மீட்டர் இடைவெளியில் தூண்கள் நட வேண்டுமாக இருந்தால் எத்தனை இடைவெளி வரும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். 152 மீட்டர் நீளத்துக்கும் 4 மீட்டர் இடைவெளியில் 4ஆல் பிரிச்சோம்னு சொன்னால் 38 இடைவெளி வரும். ஆகவே இந்த 38 இடைவெளிகளிலும் தூண்கள் நடுவதற்கு 38 தூண்கள் தேவைப்படும். இங்கே இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த காணியை சுற்றி நாங்கள் தூண்கள் நடப்போகின்றோம். உதாரணமாக ஏயில தூணை நட தொடங்கினீங்க என்றால் 4 மீட்டர் இடைவெளியிலே அப்படியே நட்டு கொண்டு வந்து அப்படியே சுற்றி கொண்டு வந்து கடைசி வரை வரையும் திரும்பவும் வருவீங்க. ஆகவே தொடங்கின இடத்திலேயே முடிக்க போறீங்கள் என்றபடியால் எத்தனை இடைவெளி இருக்கிறதோ அத்தனை தூண்கள் தேவைப்படும். சில நேரங்கள் உங்களுக்கு ஏபி என்ற பகுதியில் மட்டும் ஏபி என்ற காணியின் பக்க நீளத்தில் மட்டும் தூண்கள் நடப்புகிறார்கள் என்று தரப்பட்டிருந்தால் ஏயில் தொடங்கி பியில் முடிப்பீர்கள். அப்படியான சந்தர்ப்பங்களில் எத்தனை இடைவெளி வருகின்றதோ அதை விட ஒரு தூணை கூட்ட வேண்டி இருக்கும். இங்கு கேட்கப்பட்ட கேள்வி முழுமையாக காணியை சுற்றி தூண்கள் நடப்பட வேண்டி இருப்பதனால் 38 இடைவெளி வருகின்றது. ஆகவே 38 தூண்கள் தேவைப்படும். இந்த கேள்வியில மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்தீங்கள் என்றால் நன்றாக இருக்கும். இது ஒரு முழுமையான கேள்வி. இது மாதிரி தான் உங்களுக்கு பரீட்சையில் கேள்விகள் இருக்கும். முழுமையாக ஒரு 10 மார்க்ஸுக்குரிய கேள்வியாக இது இருக்கும். ஆகவே இந்த கேள்வியை போல கேள்விகள் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கின்றன. ஏற்கனவே உள்ள பரீட்சை வினாத்தாள்கள் இருக்கின்றன. எடுத்து செய்து பார்த்தீர்களாக இருந்தால் காப்பாத்தா சாதாரண தர பரீட்சையில் ஒரு 10 மார்க்ஸுக்குரிய கேள்வியை முழுமையாக செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போது நாங்கள் இன்றைய பாடத்தில் கற்ற விடயங்கள் என்ன என்பதை பார்ப்போம். இதுவரை நான் கற்ற விடயங்கள் ஆரைச்சிறை கோணம் தீட்டா ஆகவும் ஆரை ஆறாகவும் இருப்பின் ஆரைச்சிறை வில்லின் நீளம் 360 தீட்டா 2πr ஆகும். ஆரைச்சிறை கோணம் தீட்டா ஆகவும் ஆரை ஆறாகவும் உள்ள ஆரைச்சிறை ஒன்றின் சுற்றளவு 360 தீட்டா 2πr சக 2r ஆகும். அத்துடன் ஆரைச்சிறைகள் அடங்கிய கூட்டு தளவுருக்கள் உடனான பிரசினங்களை தீர்த்தல் இந்த விடயங்களை நாங்கள் இன்றைய பாட அலகில் கற்றிருக்கின்றோம். நாங்கள் இதுவரை தரம் 10 முதலாவது அலகு சுற்றளவு எனும் பாடத்தில் உள்ள விடயங்களை கற்றோம். இன்னும் ஒரு பாட அலகில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.